ஓகே, வணக்கம். இந்த செஷனில் நம்ம ஒரு கேள்வி ஒரு பதில்ல ஏன் கர்ப்பமாக இருக்கும்போது நம்ம என்னென்ன மாத்திரைகள் எடுத்துருக்கோம், இரும்பு சத்துக்கான மாத்திரை எடுக்கிறோம், கால்சியம் சத்துக்கான மாத்திரை எடுக்கிறோம், இதெல்லாம் ஏன் எடுக்கணும், ஏன் நம்ம சாப்பாட்டிலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இது தவறான கருத்து இல்லை. நிறைய சாப்பிட்டா தான் கொஞ்சமாக வரும். அண்ட் நம்மளுடைய அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ரொம்ப அயன் டிஃபிஷியண்ட்டாக வருவாங்க. அவங்களுக்கு உணவு முறைகள் சொல்லி அனுப்புவோம், கரெக்டாக சாப்பிட்ருப்பாங்க. ஆனாலும் அந்த ஹீமோக்ளோபின் ஏறாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உணவில் நீங்கள் சாப்பிட்றது ஒன்று, என்ன அப்சார்ப் ஆகுது, அதாவது உடல் எதை எடுத்துக்கிறதுன்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ நம்ம ஏன் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோன்னா, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜிங்க், குரோமியம், இதெல்லாம் கூட ஃபோலிக் ஆசிட், இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் ப்ரெக்னென்சியும் போது. ஏன்னா உங்களோட உள்ள ஒரு உயிரே வளருது. அதற்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் உடல் கரெக்டாக இருந்தால் தான் அந்த குழந்தை அதெல்லாம் எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரி போது நிச்சயமாக ஓரளவுக்கு ரத்தப்போக்கு இருக்க தான் செய்யும். அது கொஞ்சமாக இருக்கலாம், நிறைய இருக்கலாம். பட் உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டான சதவீதம் இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் நல்லா ஈஸியாக எதிர்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு சுகமான சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு உங்களுடைய எல்லா சத்துக்களும் சரியான சதவீதத்தில் இருக்கணும்.